நான் உங்க அட்வொகேட் உடனே நம்ம திமுக ஐடிங்க பிரபலப்படுத்தி சிபிஐல இருந்து விஜய்க்கு சம்மன் அப்போ மாட்டிக்கினாரான்னு விசாரணைக்கு சம்மன்றா கும்பிட்டீங்களா? இப்ப பாருங்க, இங்க செந்தில் பாலாஜிக்கு டெல்லி சிபிஐ சம்மனா. இப்ப எங்க போயிருக்கீங்க? மூக்குல யாராச்சும் பாருங்க, டேய் தற்கொலைங்களா, தற்கொலை நீங்க தற்கொலை இருக்கீங்களா? எளிதாக சோறு கிடைச்சிருமா? திருட்டு பெயர் ரவுடி பெயர் கேட்கிற, ஏன் திருட்டு பெயர் ரவுடி பெயர்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வெளியே ஒரு வழக்கறிஞர் அடிச்சு 4 நிமிஷம் அடிச்சாங்க, அது ஒழுங்கா அடிக்கல கேட்கறா ரவுடி பெயர். பதிவு போட துப்பு இல்ல, விசாரணை பண்ண துப்பு இல்ல. யாரு நாடக தலைவருக்கு துணை தலைவருக்கு 2021 உங்க சகாப்தம் முடிஞ்சு மெயின் கட்சி திமுக சகாப்தம் முடிச்சுன்னா கூட்டணி கட்சியில எங்க இருப்பாங்க? துண்டக்கான மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அராஜகத்துல இருங்கள கேள்வி மட்டும்தான் கேட்க ஆரம்பிச்சாங்க. 75 வருஷமா எங்களுக்கு கட்சி ஆண்ட கட்சி பெண்ட கட்சி இல்லைங்களா? மக்கள் கேட்கறது ஒரே ஒரு கேள்விக்கா, 4.5 வருஷமா எங்க புடுங்க போயிட்டீங்க, என்ன புடுங்கிட்டீங்க, எங்க புடுங்க போய் கேக்குறாங்க. அப்ப அது கேட்டதுக்கு செல்வ பெருந்தகை, பித்த தமிழ் செல்வன், நாய்சகர், துண்டக்கடன் கோமணத்தை அவுத்து போட்டு ஓடி விட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு கேண்டிடேட்டும் உற்சாகம் இருந்துக்கோங்க, எல்லாம் ஒரே மாதிரி எழுதிக்கோங்க பேப்பர்ல. இது ஒரு கேள்வியா கேட்பாங்க, எழுதிக்கோங்க. திமுக யாராகட்டும் எந்த கேண்டிடேட் 234 தொகுதியிலும் கேட்கிற ஒரே கேள்வி, அதாவது இறங்க மாட்டாங்க மக்கள். ரொம்ப பணியா கேட்கிற கேள்வி மட்டும்தான் கேட்கறாங்க. இப்பயே கேட்கிற 234 தொகுதியிலும் மக்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, 4 வருஷமா எங்க புடிஞ்ச போயிட்டீங்க, இதுக்கு பதில ரெடி பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? என்ன கேக்குற, இவங்க ஆக்சுவலி எதுலன்னா நம்ம செந்தில் பாலாஜிக்கு சம்மனா. கரூர் சம்பவத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான முக்கிய ஆதாரங்கள் சிக்கியதாகவும் சஸ்பெக்ட் என்ற அடிப்படையில் இவரிடம் சிபிஐ விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல். சிபிஐ விஜய்க்கு சமனா ஒரு இவர் கூட்டினதுக்காக தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவருக்கு விசாரணை பண்றதுக்காக சாட்சிய விசாரணைக்காக கூப்பிட்டுருக்காங்க. அறிக்கை தற்கொலைங்களா? சாட்சி விசாரணைக்கு சஸ்பெக்ட் குற்றால இருக்கலாமே ஒரு சந்தேகத்துல கூப்பிடுறது வித்தியாசம் இருக்கா? தற்கொலைங்களா? இப்ப பதிவு போட துப்பு இல்ல. யாரே ஸ்டாலினுக்கு துணை நாடக தலைவருக்கு பதிவு வைக்க போடுவார். எல்லாத்துக்கும் கண்டனமா தூண்டி விட்டது. அந்த ஜனநாயக படத்தோட தயாரிப்பாளர் ஒரு நபர், பேரே தெரியாத நபர், ஒரு நபர் கொடுத்த கம்ப்ளைண்ட் நான் அடிச்சு சொல்றேன். இந்த வேலை எக்ஸ்பர்ட் யாரு? நம்ம திமுக. இதெல்லாம் பிரபலமா பண்ணுவாங்க. ஆளையெல்லாம் மொட்டை கடை செய்யறது, குத்தி விட்டு இவங்கள புள்ள தொட்டுல ஆட்டுறது, இவங்கள புள்ளைய கிள்ளி விட்டு கிள்ளி விடுறது, குத்தி விட்டு சொல்ற, அதெல்லாம் பிரபலம். அவ்வளவு எக்ஸ்பர்ட் டிஎம்கே. சகாப்தம் முடிஞ்சிச்சு. என்ன அப்ப மெயின் கட்சிக்கே முடிஞ்சு வச்சுன்னா கூட்டணி கட்சி ரவுடிகளுக்கெல்லாம் எங்க இருப்பான்னு பாத்துக்கோங்க. 2026 லட்சம் காசுக்கான பொருளை வைத்து ஓட்டு பாருங்க மக்களே. கேள்வி கேட்க ஆரம்பிச்சுங்க. நாய்சகர், செல்வ பெருந்தகை, பித்தளை தமிழ் இவங்கெல்லாம் போன இடத்துல 4.5 வருஷமா எங்க பிடிங்கிட்டீங்கன்னு கேட்டீங்க. இது ஒரே ஒரு கேள்விதான். அதுக்கே துண்டக்கணக்கு கோமணத்தை அவுத்து போட்டு ஓடிட்டாங்க. அதே மாதிரி எழுதிக்கோங்க, திமுக எந்த தொகுதினாலும் 234 தொகுதியிலும் பாரபட்சம் இல்லாம அராஜகத்துல இறங்க மாட்டாங்க மக்கள். ஒரே ஒரு கேள்விதான், எழுதிக்கோங்க. இப்பயே சொல்ற, 4.5 வருஷம் எங்க புடுங்க போயிட்டீங்கன்னு கேட்பாங்க. நீ 75 வருஷமா ஆண்ட கட்சி பெண்ட கட்சி விட்டு 4.5 வருஷமா எங்க புடுங்க போயிட்டீங்க அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க. இதுக்கு தயார் நிலையில போங்க. சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க.